ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ஒரு பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதில் ஏகப்பட்ட பொருள் எல்லாமே இருக்குது. அதில் என்னென்னா ரேமு, ப்ராசஸர் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு சரி, சவுண்டு ப்ளே ஆகிறதுக்கு சரி, எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைவ்ஸ் தேவை. அந்த ட்ரைவ்ஸை ஆல்ரெடி நீங்கள் ட்ரைவ் வச்சுருப்பீங்க, இல்லைனா இன்ஸ்டால் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லைனா அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போது லாஸ்ட்டு கார்னரில் உங்களுடைய விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்னு இருக்கும், இல்லைனா திஸ் பிசின்னு இருக்கும் விண்டோஸ் 10 இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே மூணாவது ஆப்ஷன்ஸ் மேனேஜ்னு இருக்கும். மேனேஜை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லாமே இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ டிவைஸ் மேனேஜர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும். இதில் ஆடியோ இன்புட் ஆர் அவுட்புட்னு இருக்கும். அடுத்தது பேட்ரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கேமரா, அப்புறம் கம்ப்யூட்டர், ஒரு டிஸ்க் ட்ரைவ்ஸ் எல்லாமே, அடாப்டர் அதுக்கப்புறம் ஃபயர்வார், அதுக்கப்புறம் கீபோர்டு, இது எல்லாமே டோட்டலாகவே உங்களுக்கு எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ட்ரைவ்ஸ் எல்லாமே எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஏரோ மார்க், அப்படியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ, இதில் ஆடியோ, மைக்கு, அப்புறம் மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கரு ஆர் ஹெட்ஃபோனு, இது எல்லாத்துக்குமே ட்ரைவ்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரல் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரெண்டாவது ஆப்ஷன் டிரைவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ட்ரைவ்ஸ் வச்சுருக்கீங்க, என்ன டேட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே என்ன டேட்லேருந்து இந்த ட்ரைவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே அப்டேட் டிரைவர்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாலே அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் வரும். இதில் என்னென்னா, இப்போ சர்ச் ஆட்டோமேட்டிக்லி அப்டேட்டடு ட்ரைவ் சாஃப்ட்வேர், இது இந்த அப்டேட்டுக்கு இந்த மைக்கு, இந்த ஆடியோ, இது தேவையான என்ன ட்ரைவ்ஸ் தேவையோ இது ஆட்டோமேட்டிக்காக தேடி கண்டுபிடிச்சி அதை நம்மளுக்கு அப்டேட் பண்ணும். இது ப்ரௌஸ் நம்ம கம்ப்யூட்டரில் போய் டைரெக்டாக ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறது. இதில் நம்ம சர்ச் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரைவ்ஸ் இப்போ தேடும். உங்களுடைய நெட்டு எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்றாப்புல தான் உங்களுக்கு டைமிங் இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடாக இருந்தால் நேரம் அடுத்த செகண்டே இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ என்னென்னா, த பெஸ்ட் டிரைவர்ஸ் ஆர் யுவர் டிவைஸ் ஆர் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அப்டேட்னு வருது. இப்போது இது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த ஆப்ஷனையும். இப்போ பாருங்கள், இதை மாதிரி நம்ம அடுத்தது என்ன போகிறோன்னா, இப்போ இது வருங்க, எல்லாமே டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஆப்ஷன்ஸ் தான் கேட்கும். அதே மாதிரி இதுலேயும் போயிட்டு நம்ம அப்டேட் ட்ரைவ்ஸ்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இப்போ ஆடியோ போடுறீங்க, ஏதோ ஒன்று ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகலை, இல்லை யூஎஸ்பி ஒர்க் ஆகலை, இப்போ ஹெட்ஃபோன்லாம் ஒர்க் ஆகலைன்னா இதை மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் மைக்ரோஃபோன் இருக்குது பாருங்கள். அடுத்தது மைக்குன்னு இருக்கும். ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. இது ஏன்னா இந்த மைக் ஆல்ரெடி இந்த லேப்டாப்லேயே இருக்கிற மைக், இது மைக்ரோஃபோன். நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், அதனுடைய ஆப்ஷன்ஸ் தான் இது. சப்போஸ் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரைவ்ஸான போங்க. டிரைவராண்ட போயிட்டு இங்கே அன்இன்ஸ்டால் ட்ரைவர்னு இருக்கும், ட்ரைவ்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது அன்இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதை அப்டேட் கொடுத்துட்டு மறுபடியும் இன்ஸ்டால் நீங்கள் கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்று கீபோர்ட்லேருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் இதே மாதிரி ட்ரைவ்ஸ் போகும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி நீங்கள் கடைசி ஆப்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணியிருக்கேன். இருங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ், என்னென்ன பார்ட் ஆஃப் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னென்ன யூஎஸ்பி போட்டிருக்கோம், என்னென்ன யூஎஸ்பியில் எல்லாம் என்னென்ன ஸ்டோரேஜ் இருக்குது எல்லாமே இதில் செக் பண்ணி காமிச்சிடலாம்.
இங்கே பாருங்கள், இது விண்டோ, இது வந்து சி ஆப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஓஎஸ் போட்டிருக்குது. ரெண்டாவது எஃப், அப்புறம் வந்து டிஸ்க் ஆப்ஷன் நம்ம வந்து ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். இப்போ அது என்னென்னா, இது வந்து ஒரு நிமிஷம், இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எஃப் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரிமூவபிள் ட்ரைவ்ஸு, இதில் கீழே பாருங்கள். ரிமூவபுள்னால் நம்ம ஆல்ரெடி யூஎஸ்பி போட்டிருக்கோம். யூஎஸ்பியில் இது வந்து 16 ஜிபி ஸ்டோரேஜ். இது வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பிரிச்சுருக்குன்னு பாருங்கள். இதில் ரெக்கவர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 ஆப்ஷன் இருக்கும். எதுக்குன்னா உங்களோட சிஸ்டம் எதனா கிராஷ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதை நம்ம ரெக்கவர் மூலிமா அதை மறுபடியும் கிளியர் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் வந்து நம்ம சிஸ்டம் எடுத்துக்கிற ஸ்டோரேஜ். இது வந்து மீதி இருக்க 3மே நான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கேன். இது வந்து 500 ஜிபி. 500 ஜிபி வந்து ஒன்று வந்து நம்ம ஓஎஸ் கோசம் ஒரு 200 ஜிபியும், இன்னொன்று 180 வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கும், இன்னொரு 100 ஜிபி வந்து இன்னொரு ஸ்டோரேஜுக்கும் ஒரு 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்கேன். இதில் கொடுத்துருப்பாங்க அன்லொக்கேட்டட் ப்ரைமரி பார்ட்டிஷன் இருக்கும். இதில் எதனா உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னா இதில் உங்களுக்கு வந்து அன்லொக்கேட்னு சொல்லிட்டு இந்த கலரில் கீழே இருக்க இந்த கலரில் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதை காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எப்படின்னா இப்போது அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபார்மட் கேட்கும். நீங்கள் ஃபார்மட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆல்ரெடி உங்களுக்கு லொக்கேட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் இதில் இருக்க 2 ஆப்ஷனுமே இப்போ சியும் டியும் உங்களுக்கு ஒன்றா ஜாயின் பண்ணணுன்னா இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஷிங்க் வால்யூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதை டெலிட் வால்யூம் கொடுத்துருங்க. இப்போது இது 2த்தையும் கொடுத்துட்டதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இதில் ஓப்பன் பண்ணி ஒன்றா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரே ஆப்ஷன்ஸ் ஆகிடும். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுறேன் நான். எல்லாம் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இப்போ ஸ்டோரேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு எடுக்குது எல்லாமே வந்து இதில் எவ்வளோ எம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குது அவைலபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். நீங்கள் இதில் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வைஃபையில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் எடுக்குது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.